அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். குழந்தைகள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக கூறும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கும் குழந்தைகளின் கதறல் கேட்கவில்லையா என்று வேலூர் பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். விரும்பினால் எல்லா மொழியும் கற்போம், கட்டாயம் கற்க வேண்டும் என்று கூறினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். ஜவுளித்துறை ஏற்றுமதி வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடி இலக்கை எட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். திருச்சி டிஐஜி வருண்குமார் தன்னுடைய மனைவி வந்திதா பாண்டேவை விவாகரத்து செய்ததாக தகவல் பரவியது. இதற்கு மைக் முன் புலி, மற்ற இடத்தில் எலி என வருண்குமார் பதிவிட்டு பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய அரசின் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் ஒட்டுமொத்த அறிக்கையில் தமிழகம் 3வது இடத்தையும், செயல்பாடுகள் குறியீட்டில் முதலிடத்தையும் பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் 3வது ஒரு இந்திய மொழி என மும்மொழிகளை கற்பிக்க கூடாதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தலைநகர் டில்லி சட்டசபை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மியின் தோல்விக்கு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, ஊழல் புகார்களும் முக்கிய காரணங்களாக உள்ளன. குறிப்பாக கடந்த தேர்தல்களில் யமுனை நதியை சுத்தப்படுத்துவதாக கூறி கொடுத்த வாக்குறுதியை ஆம் ஆத்மி நிறைவேற்றவில்லை. இது டில்லி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் யமுனை ஆற்றை தூய்மை செய்யும் பணிகளை டில்லி பாஜக அரசு தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்தியர்களில் இடம்பெற்றிருந்த சீக்கியர்களின் தலைப்பாகையை அகற்றிய சம்பவத்திற்கு ஷிரோமணி குருத்வாரா பர்பந்தக் கமிட்டி கண்டனம் தெரிவித்துள்ளது. யாரையும் புண்படுத்தும் விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசினார். மேற்கு வங்கத்திற்கு 10 நாள் பயணமாக RSS தலைவர் மோகன் பகவத் சென்றுள்ளார். அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத், இந்து அமைப்புகளில் மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறார்கள். நாட்டின் பொறுப்பான சமூகம் இந்து சமூகம். இந்துக்கள் இந்தியாவின் வாரிசுகள். நாங்கள் இவர்களை ஒன்றிணைக்க விரும்புகிறோம். இந்தியாவிற்கு ஒரு இயல்பு உண்டு. இந்துக்கள் உலகின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். இப்போதெல்லாம் நாம் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்று சொல்கிறோம். பன்முகத்தன்மையை, ஒற்றுமை என்பதை இந்துக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த பண்புகள் இந்தியாவை வரையறுக்கின்றன. யாரையும் புண்படுத்தும் விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள் தங்கள் வேலையை செய்கிறார்கள். சமூகம் நாட்டின் வேலையை செய்ய முன்வர வேண்டும் என்று பேசினார். இந்திய கிரிக்கெட் போர்டு BCCI சார்பில் 2008 முதல் இந்தியன் பிரீமியர் லீக் T20 தொடர் நடத்தப்படுகிறது. இதுவரை 17 சீசன் முடிந்துள்ளன. இந்த ஆண்டு IPL கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்றது. அணிகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் நடப்பு IPL கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.